ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணினாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் என்னுடைய ஸ்டைலில் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ய நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம்ஸ் இருக்கும். இதை 25 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயமும் 1 தக்காளியும் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, லெமன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஸ்பைசி மைல்டாக தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒருவேளை ஸ்பைசியாக வேணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கர்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துற வேண்டியதுதான். மசாலா நல்லா கோர்ற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் அந்த மசாலா நல்லா கவர் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கறனால 3 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1/2 சைஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு ரைஸ் நல்லா ஃப்ளோட் ஆகிற டயத்தில் குக்கரை மூடிடுங்க. இப்போ அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்க, ரைஸ் குலையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, என்னுடைய பையனுக்கு பசி வந்துருச்சு. நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.